செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்ணீர். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன் பாடுறன்னு கேட்டேன். இன்னொருத்தம் குரல் உடைந்து ராமதாஸ் அழுத போது பதற்றம் அடைந்த தொண்டர்கள். அன்புமணி தன்னை முதுகிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்துவதாக ராமதாஸ் கண்ணீர். சில்லறை பசங்களை வைத்துக் கொண்டு தன்னை தினமும் தூற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. வளர்த்திருந்தா என்ன மார்லையும் பின்னாலேயும் முதுகிலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்துறான். ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான். வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். பாட்டாளி மக்கள் தன் பக்கம் இருப்பதாக ராமதாஸ் நம்பிக்கை. வெறும் 5% பேர் மட்டுமே அன்புமணியின் பக்கம் இருப்பதாகவும் பேச்சு. பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. கூட்டணி அமைவதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என ராமதாஸ் பேச்சு. தாம் அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் எனவும் உறுதி. இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும். தனது மனதில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க 1 மணி நேரம் தேவை என உரையை தொடங்கிய ராமதாஸ், தன்னை தூற்றுவதற்கு பதில் 20-30 துண்டுகளாக வெட்டி வீசியிருக்கலாம் என ராமதாஸ் கண்ணீர். எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம். ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு 1 மணி நேரம் தேவை. நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள்தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது. சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் சரிந்தது.
1 கிலோ வெள்ளி 4000 ரூபாய் குறைந்து 2,81,000 ரூபாய்க்கு விற்பனை. பல்லடத்தில் இன்று நடக்கிறது வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு. சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கும் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று மாலை நடைபெறும் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றவுள்ள நிலையில் மாலையில் உங்களை சந்திக்கிறேன் என பதிவு. திமுக மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலையம் தொடங்கி செல்லும் வழியெங்கும் திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் வரவேற்பு. EPS 2வது நாளாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம். திருவள்ளூர், திருத்தணி சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பிரச்சாரம். சென்னையில் EPS தலைமையில் நாளை மறுநாள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. அதிமுக களத்தில் இல்லை என கூறிய விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை. அதிமுக களத்தில் இல்லை என கூற என்ன தைரியம் இருக்கிறது என்றும் காட்டு. வருதா எங்க கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து நயினார் நாகேந்திரன் கனவு காணட்டும், கனவு கண்டு கொண்டிருக்கட்டும். அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையால் திமுக கூட்டணியில் விரிசல் விழும் என கூறிய நயினார் நாகேந்திரனுக்கு கனிமொழி பதிலடி. அவருடைய ஆர்வங்களுக்கெல்லாம் நான் இல்லைன்னா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காணட்டும், தப்பு இல்லை, கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிய தொடர்பான கேள்வி. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் குரல் கிடையாது எனவும் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் செல்வ பெருந்தகை பதில். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் இல்லை. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அவர் முயற்சி பண்றாரு. இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்பும் தெரியல. கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒரு தனிநபரா முயற்சி பண்றாரு. இது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் கிடையாது. கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சம்பா பருவ நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பிற்கு தாமதமாக வந்த எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் வருவதற்கு முன்னே ஓபன் பண்ணா எப்படி, சுத்துவிட்டேன் நினைத்தீர்களா என ஆட்சியரிடம் ஆத்திரம். கோவிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்திற்கு தான், சிறப்பு மரியாதை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை எழிலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஊதிய முரண்பாட்டை தமிழக அரசு களைய வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து முழக்கம். சென்னை காமராஜர் சாலையில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி திடீர் சாலை மறியல்.
தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் எனவும் அதில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் எனவும் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி பேச்சு. ஆட்சி மாற்றத்திற்கான வியூகத்தை ராமதாஸ் வகுத்துவிட்டதாகவும் 25 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் செல்வார் எனவும் உறுதி. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பொறுப்பில் இருந்து சௌமியாவை நீக்குவதாக ராமதாஸ் நடத்திய பாமக செயற்குழுவில் அறிவிப்பு. மருமகளிடமிருந்து பதவியை பறித்து மகள் ஸ்ரீகாந்தியிடம் வழங்கிய ராமதாஸ். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவிக நிர்வாகிகள் ஆஜர். தங்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனின் அடிப்படையில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் டெல்லியில் முகாம். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் கணவன் மனைவிக்கு இடையேயான தகராறு தெருசண்டையாக மாறி அதிர்ச்சி. பெண் வீட்டார் மக்களை அழைத்து செல்ல வந்தபோது இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். நடப்பாண்டில் 14.83 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதலாக 9 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம். 25/12/2025 வரை 1943 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதன் மூலம் 14,83,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு இதே நாளில் கொள்முதல் செய்யப்பட்ட 5,30,000 மெட்ரிக் டன் கொள்முதல் அளவை விட 9.52 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது.